மிஷ்கின் அவர்கள் பேசின அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் ரொம்ப தரம் தாழ்ந்து இருக்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் சமூக வலைதளத்துல கண்டனம் தொடர்ந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தம்பி அழுனவனே அவன் அழுது கட்டுறான், ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு மும்மான வாயில போது. அதுவும் ஒரு பட ப்ரமோஷனுக்கு இப்படி போய் பேசலாமா? இல்லை, இப்போ இந்த தற்குறிகள் இவர்கள் எல்லாம் படத்தை விளம்பரப்படுத்துவதற்கு ஏதாவது ஒன்றை அவிழ்த்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு களத்தில் இறங்கியிருக்கிறார். ஆனால் மிஸ்கின் போன்ற கேவலங்கட்ட நாயின் தான் நான் சொல்லுவேன். மிஸ்கின் என்கிற பன்றிகளின் மலத்தை தின்றவர், அப்படித்தான் நான் பேசணும். இந்த வார்த்தையெல்லாம் இல்ல ஏன்னா நான் கேட்கிறேன், பேசுவதற்கு ஒரு அளவு இல்ல. நோத்தான்னு யாரை கேட்கிறாரு? நான் கேட்கிறேன், டே நோத்தான் நான் உன்னை கேட்கவா? எனக்கு மரியாதை நம்ம போயிருந்தான். இளையராஜா அவர்களை அவர் அவரோட பாட்டு அப்படி கேட்குற மாதிரி இருக்குன்றத ஒரு நல்ல விதமா சொல்லியிருக்கலாமே. அதையே அவர் வேற மாதிரி போர்ட்ரே, தப்பான விதமா ஒரு போர்ட்ரே பண்ற மாதிரி. இந்த மாதிரி ஆட்களை முதல்ல அப்புறப்படுத்தணும். இன்னொன்று, பின்னாடி இருந்து கைதட்டுற இயக்குனர் இவர் பேச்சுக்கு கைதட்டி சிரிக்கிறாங்கல்ல, ஏன்டா முண்டங்களா நீங்கள்லாம்? இவங்கெல்லாம் இப்போ 4 படம் பண்ணிட்டா பெரியாள் நினச்சிக்கிட்டு, டேய் ரஞ்சித் அவர்களையும் மாரி செல்வராஜ் அவர்களும் மண் சார்ந்த படங்களை எடுக்கிறார்கள், வாழ்த்துக்கள். ஆனால் மிஸ்கின் போன்றவர்கள் இது போன்ற பொதுநல கூட்டங்களில் அல்லது பொது மேடைகளில் பேசுவதை ஏன் இவர்கள் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டார்கள்? ஏன் கேட்கவில்லை? ரஞ்சித்தும் ஆதரிக்கிறார் என்றால் இவர்களை என்ன செய்யறதுன்னு தெரியலப்ப. தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு தயவு செய்து இது போன்ற இயக்குநர்களுடைய படங்களை புறக்கணியுங்கள். ஏன்னா ஏன் மக்களை நீ திட்டிவிட்டு ஏன் மக்கள்கிட்ட நீ படத்தை ஓட்டுறீன்னு சொன்னா இந்த மக்கள் இந்த படத்தை ஓட விடாம பண்ணணும்னு நான் சொல்றேன். இங்க வர்றோம், இரு, பொறுத்துருங்க, கொஞ்ச நாள் இருங்க, ஓட விட்டு அடிக்கும் தமிழ் திரையில. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட முகில் ராவணன் அவர் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். மிஷ்கின் அவர்கள் நேற்று ஒரு மேடை பேச்சு பேசினதுல நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு பட விழாவில் ஒரு ப்ரமோஷனில் பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு பட ப்ரமோஷனில் அவர் பேசியிருக்காரு. ரஞ்சித் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அந்த மேடையில் இன்னும் நிறைய இயக்குநர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் மிஷ்கின் அவர்கள் பேசின அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் ரொம்ப தரம் தாழ்ந்து இருக்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் சமூக வலைதளத்தில் கண்டனம் தொடர்ந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது எப்படி ரஞ்சித் அவர்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே, இது ஏன் என்கரேஜ் பண்ணுறாருன்ற மாதிரியும் ஒரு பல விமர்சனங்கள் வருது. நீங்களுமே ஒரு டிரெக்டர், அதுவும் ஒரு பட ப்ரமோஷனுக்கு இப்படி போய் பேசலாமா? இல்லை, இப்போ இந்த தற்குறிகள் இவர்கள் எல்லாம் படத்தை விளம்பரப்படுத்துவதற்கு ஏதாவது ஒன்றை அவிழ்த்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இப்போ பாட்டில் ராதா என்கிற படத்திற்கு மிஸ்கின் போன்றவர்கள் 5 கோடி ரூபாய்க்கான விளம்பரத்தை கொடுத்துருக்கிறார். ஆகையால் தான் நீங்கள் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல ஒரு இயக்குனர்கள் இந்த மக்களின் கலாச்சாரத்தை, இந்த மக்களுடைய பண்பாட்டை, இந்த மக்களுடைய வாழ்வியலை பிரதிபலிக்கிற வகையில் தன் எண்ணங்களில் ஓடுகிற ஓட்டங்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு ஒரு திரைக்காவியம் தேவைப்படுகிறது. ஆக இந்த மக்கள் சார்ந்த படங்களை எடுப்பதற்கு இயக்குனர்கள் எவ்வளவோ பேர் களமாடி இருக்கிறார்கள். இன்றைக்கு வருகிற தலைமுறை இயக்குனர்கள் அடுத்த தலைமுறை இயக்குநர்களை சரியாக வழி நடத்த வேண்டும். ஆனால் மிஸ்கின் போன்ற கேவலங்கட்ட நாயின் தான் நான் சொல்லுவேன். நாய் கூட ஒரு மரியாதைக்குரிய விலங்கு, நன்றியுள்ள விலங்கு. மிஸ்கின் என்கிற மலத்தை திங்கும் பன்றிகளின் மலத்தை தின்றவர்கள், அப்படித்தான் நான் பேசணும். இந்த வார்த்தையெல்லாம் இல்லை, ஏன்னா நீ உண்மையிலேயே சோறு தான் திங்கிறியா? சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பார்க்கக்கூடிய இளைஞர் கூட்டம் இன்றைக்கு உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சீரழிப்பதற்கான வழிகளை இன்றைக்கு மிஸ்கின் போன்ற தருதலைகள் தமிழ்நாட்டு திரைப்படங்களில் உலாவி வருகிறார்கள் என்றால் இவர்களை என்ன செய்வது? எதை கொண்டு இவர்களை அடிப்பது? நான் கேட்குறேன், பேசுவதற்கு ஒரு அளவு இல்லை. நோத்தான்னு யாரை கேட்குறாரு? நான் கேட்குறேன், டே நோத்தான் நான் உன்னை கேட்கவா? எனக்கு மரியாதை நம்ம போயிடும் நான் நினைக்கிறேன். அவர் என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னா, சமூக வலைதளங்கள் இப்ப எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா, எல்லாருமே இப்ப டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாருமே இப்ப பாட்டு பாடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அதை ஒழுங்கா கன்வே பண்ணியிருக்கலாம். இளையராஜா அவர்களை அவர் அவரோட பாட்டு அப்படி கேட்குற மாதிரி இருக்குன்றத ஒரு நல்ல விதமா சொல்லியிருக்கலாமே. அதையே அவர் வேற மாதிரி போர்ட்ரே, தப்பான விதமா ஒரு போர்ட்ரே பண்ற மாதிரி இவ்வளோ கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணணுமா? அதுவும் ஒரு மேடை பேச்சில், ஒரு பட ப்ரமோஷனுக்கு, அதுவும் அவ்வளோ டிரெக்டர்ஸ் இருக்கும்போது அப்படின்றது இங்கே சமூக வலைதளத்தில் எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வியாக தான் சார். முதல்ல இந்த மிஸ்கின் போன்றவர்களை தமிழ் திரையுலகிலிருந்து அப்புறப்படுத்தணும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆட்களை முதல்ல அப்புறப்படுத்தணும். இன்னொன்று, பின்னாடி இருந்து கைதட்டுற இயக்குனர்கள் இவர் பேச்சுக்கு கைதட்டி சிரிக்கிறாங்கல்ல,
ஏன்டா முண்டங்களா நீங்கள்லாம்? நான் கேட்குறேன், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்து, எவ்வளோ பெரிய மனுஷனாரு, சாமானிய மக்களுக்கு நீ வழிகாட்டியாக இருக்குன்னு தான் நான் பேசுகிறேன். இருக்கிற இயக்குனர்லாம் கைதட்டி சிரிக்கிறாங்கன்னு சொன்னால் என்னடா நீங்கள் எல்லாம் பொழப்பு நடத்துறீங்களா? என்னடா திரையுலகத்தை கெடுக்கிறதுக்கு வந்த கூடாரங்களா நீங்கள்லாம்? காடேரிகளாக தமிழ்நாட்டு வீதிகளில் நீங்கள் வலம் வருவது நேரம் செருப்பால் அடிச்சிருக்கணுங்கிறேன் நான். ஓட ஓட விட்டு அடிக்கணும் தமிழ்நாட்டில் இவங்களெல்லாம். இவங்கெல்லாம் வந்து இப்போ 4 படம் பண்ணிட்டா பெரியாள் நினச்சிக்கிட்டு, டேய் ஈழத்தின் இறுதி யுத்தத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா முண்டங்களா. கொத்து கொத்தாய் லட்சக்கணக்கான மக்களை இழந்து தவிக்கிற தேசத்தில் இன்னும் இரத்த சகதிகள், இரத்த வாடை மாறாமல் தமிழீழ தாயகம் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறத நினச்சி பாருங்கடா. தமிழ்நாட்டு வீதிகளில் சாதிய போக்குகள். இந்த நாள் பெரம்பலூரில் ஒருத்தனை வெட்டி கொள்கிறான். பக்கம் பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் சாதிய பிரச்சனைகள். மஞ்சு விரட்டில் மாட்டுக்கு சாதி பார்க்குற கூட்டமாக மாறி போயிருக்கிறது தமிழ்நாடு. ஏன்டா இந்த தருதலைகள் ஏன் அதை பற்றி பேச மறுக்கிறார்கள்? அதுதான் அவங்க படமா இப்ப வெளியில கொண்டு வராங்கல்ல சார். மாரி செல்வராஜ் அவர்களாகட்டும் சரி, அந்த இயக்குனர் நான் என்ன கேட்கிறேன், ரஞ்சித் அவர்கள் வெற்றி படங்கள் மூலமா ரஞ்சித் அவர்களையும் மாரி செல்வராஜ் அவர்களும் மண் சார்ந்த படங்களை எடுக்கிறார்கள், வாழ்த்துக்கள். ஆனால் மிஸ்கின் போன்றவர்கள் இது போன்ற பொதுநல கூட்டங்களில் அல்லது பொது மேடைகளில் பேசுவதே ஏன் இவர்கள் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டார்கள்? ஏன் கேட்கவில்லை? ஏன் வாய் உங்களுக்கு மௌனமாக இருந்தது? அப்ப நீங்க இந்த படத்துக்கான விளம்பரத்தை தேடுறீங்களா? அவர் ப்ரொடியூசர் இல்ல சார், ரஞ்சித் அவர். ரஞ்சித் ப்ரொடியூசரா கேட்கணும்ல, இங்க வாங்க நிறுத்துங்க, என்ன மக்களுக்கு விரோதமான பேச்சை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க சொல்லணுமா இல்லையா? அப்ப இதை ரஞ்சித்தும் ஆதரிக்கிறார் என்றால் இவர்களை என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு மக்கள் தயவு செய்து இது போன்ற இயக்குநர்களுடைய படங்களை புறக்கணியுங்கள். இந்த படம் வருது, பாட்டில் ராதாங்கிற படத்தை புறக்கணிக்கணும் மக்கள். ஏன்டா ஏன் மக்களை நீ திட்டிவிட்டு ஏன் மக்கள்கிட்ட நீ படத்தை ஓட்டுறீன்னு சொன்னா இந்த மக்கள் வந்து இந்த படத்தை ஓட விடாம பண்ணணும்னு நான் சொல்றேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு? நீங்க எதை வேணாலும் படம் எடுக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னா அப்படி ஒரு நிலைமைக்கு வந்தா எப்படி இது? மக்கள் சார்ந்த படங்களை தமிழ்நாட்டில் எடுப்பவர்களுக்கு மரியாதை கொடுக்கப்படும் என்கிற நிலையை உருவாக்குவதற்கு தான் என் போன்றவர்கள்லாம் தமிழ் திரையுலகில் நுழைஞ்சிட்டு இருக்கிறோம். இங்க வர்றோம், இரு பொறுத்துருங்க, கொஞ்ச நாள் இருங்க, ஓட ஓட விட்டு அடிக்கிறோம் தமிழ் திரையில. நீங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு அட்டூழியத்திற்கும் பாடம் கற்பிக்கப்படும், பாடம் எடுக்கப்படும். தமிழ்நாட்டு திரையரங்குகளில் இன்றைக்கு ஒரு சில கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக தமிழ்நாட்டில் எல்லா தேட்டரையும் விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ் சினிமாவை முடக்குகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அரசியலும் கலந்திருக்கிறது. இதெல்லாம் உடைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆகையால் கொஞ்சம் பொறுங்க, வந்துடுறோம், கவலைப்படாதீங்க, எங்கேயும் போக மாட்டோம். ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உள்ள நுழைஞ்சோம்னா ஓட ஓட விட்டு அடிக்கிற நிலைமை தமிழ்நாட்டில் மாறும். ஏன்னா எளிய மக்கள் படம் எடுக்கணும், ஏழைகள் படங்களை பார்க்கணும், அந்த மக்கள் கஷ்டப்படுகிற மக்கள் கொஞ்ச நேரம் சந்தோஷம் அடைய வைக்கணும். இது வந்து இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு வீதிகளில் பசங்களே இன்னைக்கு வள்ளுவர் குடிமை வைக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. பார்த்துருக்குறீங்களா? வள்ளுவர் எப்படி தலப்பாக கட்டு வச்சுருந்தாரோ அதே போல் இன்னைக்கு இளைஞர்கள் வீதியில் என்னடா இது வெட்டுன்னு கேட்டால் நான் சொல்லிட்டு போகிறான். ஆனால் திருவள்ளுவர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு இப்போ மாறுறான்ல. மாற்றுவோம் தமிழ் திரையுலகத்தை. மிஸ்கின் போன்ற தருதலைகளை தமிழ் திரையுலகிலிருந்து அடித்து விரட்டுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை, காத்துருங்க. மரகஜராஜா படம் வந்து எந்த அளவுக்கு இப்போ வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா 12 வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அதுக்கான வந்து ஒரு பிளேஸ் சுந்தர் சி ஆகட்டும் சரி, இல்லை அந்த கேரக்டர்ல நடிச்ச விஷால் சந்தானம் அவர்கள் ஆகட்டும் சரி, எத்தனை வருஷம் கழிச்சு இன்னொரு 10 வருஷம் கழிச்சானா கூட இந்த படம் கண்டிப்பா ஓடும்பா. ஏன்னா சந்தானம் அவர்களுக்கு இருக்கிற எப்போதுமே ஒரு ஃபேம், அவரோட டைலாக் டெலிவரி, அவரோட அந்த காமெடி ஸ்டைலு, இது எதுவுமே குறையாம இதோட காம்படேட் பண்ண மற்ற படங்கள் எல்லாமே கம்மியா தான் பார்க்கப்படுது இப்போ வந்த படங்களுக்கு நடுவுல. ஒரு டைரக்டரா இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மிகச்சிறந்த படமாக அந்த காவியம் வந்திருக்கிறது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல 10 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட படம் இன்றைக்கு வந்து இன்னைக்கு நல்ல மார்க்கெட்டில் போயிட்டுருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி படங்கள் தேவைப்படுகிறது. ஜனங்கள் மக்கள் எதை ஜனரஞ்சகமாக ரசிக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு மரகதராஜா. இன்னைக்கு இடையில ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, நேசிப்பாயான்னு ஒரு படம் தெரியுமா? ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் எடுத்த படம்னு சொல்கிறாங்க. இயக்குனர் சங்கருடைய மகள் நடித்த படம். அது மட்டும் இல்லை, வாழும் கலைவாணராக வாழ்ந்து நம்மளை எல்லாம் விட்டு சென்ற முரளி அவர்களுடைய இளைய பையன் நடித்த படம். தியேட்டரில் உட்கார முடியலங்க. என்னடா செலவுன்னு கேட்டால் 60 கோடிங்கிறாங்க. என்கிட்டலாம் கொடுத்தா 6 படம் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் இன்னைக்கு வாஸ் அவுட். ஆனால் முரளி அவர்களுடைய மகன் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். படம் வந்தது தெரியும், ஆனா அதுக்கு பெரிய வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட், ஒரு பெரிய இயக்குனர் அதை எடுத்திருக்கிறாரு. அற்று குப்பப்படம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி மரகதராஜா இன்றைக்கு மகத்தான வசூலை அடைந்திருக்கிறது என்றால்
கருத்துள்ள படங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், வளரும் தலைமுறையும் ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த படமாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த படங்கள் போற்றி பாதுகாக்கப்படுகிறது என்பதற்கு சான்று. நான் ஒன்று கேட்குறேன், இன்றைக்கும் நீங்கள் அழகி படத்தை ரசிப்பீங்கள்ல, எப்படி கடலோர கவிதைகளை ரசித்தோம்ல, எப்படி இன்றைக்கும் ரசிக்க? நான் கேட்குறேன், ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் இன்றைக்கு காதுகளில் காதுக்கருவியை வைத்துக்கொண்டு எந்த பாட்டை ரசிக்கிறார்கள்? இசைஞானி என்கிற ஒரு இமயம் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் அவருடைய இசை பயணத்தில் உருவான அந்த காவியங்கள் காதுகளில் ரீங்காரமாய் ஒலித்து கொண்டிருப்பதை போய் இன்றைக்கு மிஸ்கின் போன்ற தருதலைகள் விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. பொறுமையாக இருங்கள், வருகிறோம்.